ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெள்ளட்டும். யூடியூப்பை திறந்தாலே போதும், இந்த திமுகவோட விளம்பரம் என் தாலியா இருக்குது, கடுப்பா இருக்கு, டென்ஷனா இருக்குது. இவ்வளவு விளம்பரம் ஏன்டா கொடுக்குறீங்க? தெரியுது ஏதோ நீங்க கொடுக்குறீங்கன்னு தெரியுது, ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கொடுக்க. எங்க தோட்டாலும் விளம்பரம் தான். எவன் அப்பா விட்டு காசுன்னு கேட்குறேன். இவ்வளவு விளம்பரம் கொடுக்குறீங்களே, ஒரு அறிக்கை ஒன்று கொடுங்க. இவ்வளவு விளம்பரம் கொடுத்துருக்குங்க யூடியூபுக்கு, இந்த இவ்வளவுக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு. இந்த அமௌண்ட் திமுக அரசு, திமுக கட்சி நிதியிலேருந்து எடுத்தது, மக்கள் வரி பணத்திலேருந்து எடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். நீ எவ்வளோ விளம்பரம் போட்டுக்கோ உன் காசு செலவில். விளம்பர மாடல்னு உங்களெல்லாம் சும்மா சொல்லலையா? இவ்வளோ விளம்பரத்தை போட்டு என் ஆளுங்களாம் டென்ஷன் ஆகுறாங்க. என் தாத்தா சேனலில் இப்போ வீடியோ பார்க்குறவங்களாம் டென்ஷன் ஆகுது, சனம் எல்லாம் விளம்பரத்தை பார்த்து தான். சரி, நேற்றைய தினம் கன்னியாகுமரியில் மனுஷன் வந்து சைக்கிள் ரைடு விட்டுக்கிறாப்புல, மாசா விட்டுக்கிறாப்புல, சுத்தி தமிழ்நாட சுத்த விட்டாப்புல. அவர் என்ன சுத்தினார்? அதற்கு பிறகு அவர் கொடுத்திருக்கிற அந்த அறிக்கைகள், அதாவது நம்ம பெரிய அளவில் பேச வேண்டியது இந்த விஜய் அவர்கள் சைக்கிள் பயணம் போனது அதெல்லாம் விட அவர் கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குல்ல. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் கொடுத்த வாக்குறுதிகள் பயங்கரமா இருக்க போகுதுன்னு. தலைவர் விஜய் அவர்கள் நேற்று அறிவிச்ச இந்த வாக்குறுதிகள் எல்லாமே ஏஐ சம்பந்தம் உதவியுடன் கூடிய அந்த திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. ஏஐனா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது திமுக போய் கேளுங்க, ஏய் என்னங்களேன் அவன் ஏய் நீங்க நீ திமுக பத்தி பேசுவ, ஏய் நீ ஸ்டாலின் பத்தி பேசுவ, ஏய் நம்மளை மிரட்டுவானே தவிர அவங்களுக்குலாம் அந்த ஏஐனா தெரியும். இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே, அதுல இந்த ஏஐ சம்பந்தப்பட்ட அது என்னட்டா வருங்காலம் உள்ள அந்த ஏஐயோட தான் அந்த உலகமே சுழல போகிறது அப்படின்னு பல அறிஞர்கள் கணிக்கிறாங்கல்ல. அதற்கு ஏற்றபடி தற்பொழுது விஜய் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு தமிழ்நாட்டின் கட்டமைப்பை எப்படி கட்டமைப்பேன் அப்படிங்கிற மேட்டரை சொல்லிக்கிறாப்புல. அவர் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துக்கிறாப்புல அது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அஜிதா ஆக்னஸ் மேட்டருக்கு போறோம். அஜிதா ஆக்னஸுக்கு அந்த அம்மாவுக்கு நான் கொடுத்த முட்டு சாதாரண முட்டுலாம் கிடையாது. அந்த அம்மா ரோசக்காரின்னதும் அது கோவக்காரின்னதும் அது தூத்துக்குடியில உப்பு விளையுண்டா, சீனி சாப்பிடுண்டா, உப்பு சாப்பிடுண்டான்னு அந்த பொண்ணுக்கு நான் கொடுத்த முட்டு கொஞ்சம் முட்டு கிடையாது. நீ என்ன அசிங்கப்படுத்தி விட்டு இன்னைக்கு வந்து திமுக அளவை சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கலாம். அது விடுங்க, அது பல காலமாக அந்த வாய்ப்புகள் அதுக்கு போயிட்டே இருந்துச்சு, கிடைக்காம வாய்ப்புகள் நழுவி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு அது அவங்களுடைய நடவடிக்கையுமே ஒரு சில காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இருந்தாலும் விஜய் கூடவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல, அதுக்கு பிறகு இப்போ இது கொடுக்கல, நான் மறுபடியும் நிற்கும் களத்தில் அப்படின்னு நினச்சேன். அவங்க ஒரு முடிவு எடுத்து போயிருக்காங்க. அதில் தவறெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லை. நீ உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டோம், எல்லா இடங்களும் தட்டி கழிப்போம், நீங்கள் இங்கேயே இருங்க, நீங்கள் வந்து உங்கள் விசுவாசத்தை காமிங்க அப்படின்னு அது அவங்களுடைய சுய விருப்பம். திமுக போயிருக்கிறாங்க, அது நம்ம வந்து நல்லா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க போயிட்டு அவங்க வாழ்க்கையை பார்க்கட்டும், அவங்களுக்கு ஒரு பாதை அமைச்சிக்கிறதுல என்ன தப்பு. ஆனால் அங்கே போயிட்டு விஜயை கடிச்சிங்க அப்படின்னாங்களா, இந்த வைஷ்ணவி கதையா நீங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, அப்புறம் எங்கள் பிள்ளைங்க இறங்கிடுவாங்க, அப்புறம் தேவையில்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். மிரட்டல அப்புறம் சண்டை போட மாதிரி இன்னைக்கு அப்படியே விட்டாங்க. நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, சந்தோஷம் போயிட்டோமா அப்படின்ட்டு அனுப்பி விட்டாங்க. அப்படியே விட்டுருங்க. உங்களுடைய கட்சி பணிகள் நீங்கள் பாருங்கள், திமுக சம்பந்தமானதை இந்த பக்கம் எதை நீங்கள் வாய் வச்சிங்கன்னா அப்புறம் பசங்க கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால சொல்கிறேன். சரி, விஜய் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார், நேற்றுக்கு எப்படி மனுஷன் பேசினார் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க. அதாவது இந்த ஸ்கூல்லாம் போகிற டைமில் ஸ்கூல் டியூஷனுக்குலாம் முதல் நாள் லீவ் போட்டுருங்க. திருவிழாக்கு மாதிரி உங்களுக்கு திருவிழான்னு எங்கள் அம்மா அழைச்சிட்டு போயிடுமா, நான் ஒரு நாள் லீவ் போட்டு அடுத்த நாள் போகும்போது எனக்கு பயமாக இருக்கும். ஐயோ வாத்தியார் எதுவும் பேச போகிறாரோ அடிக்க போகிறாரோன்னு. ஒரு காலைல ஒரு 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் திக்கு அந்த வாத்தியாரை பார்த்துக்கிட்டே இருப்போம், நம்மளை பற்றி கேள்வி கேட்க வராருன்னு. அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன்னா கமெண்ட் என்ன போட்டு கழுவி ஊத்துறாங்களா, பயமாக இருக்குது, விட்டா அடிச்சு விடாங்க போல. சாரி மன்னிச்சிருக்கேன். நேற்றுக்கு எங்களுடைய தாவேக்கா வெயிட் பண்ண ஒரு நேர்காணல், அதுக்கு பிறகு அப்படியே பிரச்சனை அப்படின்னு நேரம் கடந்து போய்விட்டு அதனால போடவில்லை, நான் மன்னிச்சுக்கிடுங்க. அதற்கு பிறகு விஜய் அவருடைய ஸ்பீச், அதுக்கு பிறகு அவருடைய அந்த சைக்கிளிங் பண்ண மேட்ரு வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. ஏன்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் பண்ணாப்பல, அதுக்கு பிறகு போயிட்டாப்பலான்னு வச்சுக்கலாம். நேற்றுக்கு மனுஷன் விட்டு ஒரு 1 hour ட்ராவல் போயிருக்கிறாப்பலையா, சைக்கிளிங் நான் வேற லெவல் சைக்கிளிங் பண்ணிக்கிறாப்பல. அதில் உள்ள ஒரு மேட்டரை கவனிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் அந்த காலம் தொட்டே என்னன்னா, பிரச்சாரம் என்பது மைக்க பிடிச்சி பிரச்சாரம் பேசுறது அப்படிங்கிறத தாண்டி மக்களுடன் மக்களாக பயணிக்கிறதுங்கிறது அந்த காலத்திலேருந்து இருக்கு. இப்போ 1993 முடிஞ்சு 93 திமுக வைக்க விளையாண்டுட்டாப்பல. வெளில வந்து என்ன பண்ணிட்டாப்பலன்னா, எனக்கான ஆதரவு எனக்கு வேணும். எப்படி ஒரு 9 மாவட்ட செயலாளர்கள் 100க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள்லாம் அழைச்சிட்டு வந்துட்டாப்பல. திமுக 2 பிளந்துட்டாப்பல இல்ல. அப்போ என்னோட ஆதரவை நான் பெறன்ட்டு மனுஷன் போனாப்பல, நடந்தே போறாப்பல. எங்க போறாருன்னு அவருக்கு தெரியல, இன்னைக்கு அவருக்கு தெரியல, நமக்கு தெரியாது வச்சுக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்க போயிட்டு இருக்காரு யாருக்கு தெரியல. அதே மாதிரி
போய் மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் கருணாநிதிக்கு பயம் வந்துச்சு, ஐயோ பெரிய ஆள் வந்துச்சாப்ல அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாருங்களேன், நம்மளுடைய ராகுல் காந்தி இருக்கா அப்படி இல்லை, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடப்பயணம் மேற்கொண்டார். அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. அதனால தான் காங்கிரஸுக்கு பெரிய அளவில் மத்தியில் சீட்டு வாங்கி கொடுத்துச்சு. அதே மாதிரி நம்ம அண்ணாமலை போனாப்பல, மக்கள் பயணமா, மக்களோட ஒரு பயணம்னு ஒன்று போனாப்பல, அது ஒரு பெரிய அலையை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி வெறும் பேசணும் அப்படிங்கிறத விட மக்களாக நான் நிற்கிறேன், களத்தில் போகிறேன் அப்படிங்கிறதே பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் அன்றைக்கோட பிரச்சாரத்தின் போது ஒரு 2 நிமிஷம் ஓட்டிருப்பான்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே பிடிச்சி கொண்டு போயிடும். ஆனால் நேற்று கன்னியாகுமரியில் மனுஷன் போறாப்புல போயினே இருக்கிறாப்புல, சுற்றிங்கிறாப்புல, விளையாண்டுட்டு இருக்கிறாப்புல. அது மக்களாக அது ஜாலியாக விளையாட்டு தான். அது ஒரு ஃபன் மூடில் இருந்துக்கிறாப்புல மனுஷன். என்னன்னு தர்ற, என்னடா கலாய்க்கிறீங்க, நான் வரேன்டா அப்படின்ட்டு ரூட் எடுத்து சுற்றினே இருந்தாப்புல. நேற்று பார்த்தோம், அது அந்த ஸ்டைல் இருந்தது. மாலையை போட்டுன்னு வராப்பலையா, அழகிய தமிழ் மகன் படத்தில் இந்த தஞ்சாவூர் பாட்டு ஒன்று இருக்குதுல்ல, அந்த பாட்டு மாதிரி சூப்பராக இருந்தாப்புல மனுஷன். நல்லா மக்களோட கனெக்ட் ஆனார். அது நான் பார்த்தேன். நிறைய அந்த வேவ் இருந்துச்சுல, மற்ற நாள் நின்றுட்டு பேசிட்டு போகிறதுக்கும் இன்னைக்கு அந்த களத்தில் இறங்கி சைக்கிள் ஓட்டிட்டு இந்த வந்துட்டு லேட்டு தலைவன் வடிவேலு போகிற கதையா, உன் கண்ணு முன்னாடா சுற்றிட்டுறேன், காசு இருக்காம எவ்வளோ போகிறட்டு சைக்கிள் சுற்றிட்டு போகல. அதே மாதிரி வளைச்சி சுற்றிட்டு போனாப்புல வச்சுக்கலேன். அது மக்களோட நல்லா ஈஸியாகவே கனெக்ட் ஆனிச்சு. அதற்கு பிறகு அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை கவனிக்கணும். சில பேருக்கு புரியாது அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாருங்கிறது. இந்த ஏஐ சம்பந்தமான நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவர் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டிவிகே உடைய அஜெண்டா 21வது செஞ்சுரியில் நாங்கள் அமைக்க போகிற அரசு எப்படி இருக்கும், ஆட்சி எப்படி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்தாரு. அதில் தமிழ்நாடு பிரிவிலேஜ் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு ஒன்று சொல்லியிருக்கிறார். அதன்படி உங்களுடைய எல்லா நலத்திட்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் லஞ்சம் பெறாமல் அந்த திட்டத்தின் மூலம் உங்களுக்கு அந்த பிரிவிலேஜ் கார்டு எல்லா திட்டமும் உங்கள் வீட்டு வாசல்லே வந்துருக்கும் அப்படின்னாரு. பிரிவிலேஜ் கார்டுனா என்ன எனக்கு தெரியல. இந்த சவுதி அரேபியா அந்த கல்ஃப் கண்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு, நான் ஏற்கனவே சவுதியில் ஒரு 10 வருஷம் குப்பை ஓட்டிக்கிறாங்கனால எனக்கு தெரியும், அதனால நான் சொல்கிறேன்னு வச்சுக்கிறேன். அங்கே இக்காமா கார்டுன்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரிவிலேஜ் கார்டு, 2 சேம் தான். அந்த ப்ரிவிலேஜ் கார்டை கொண்டுக்கிட்டு நீங்கள் எங்கேனாலும் போகலாம். ஒரு மனுஷன் தன்னந்தனியாக போனால் அதுக்குள்ளே எல்லாமே அடைக்கணும். அந்த ப்ரிவிலேஜ் கார்டில் உங்களுடைய பேர், உங்கள் குடும்ப உறுப்பினரோட பேர், உங்களுடைய ரேஷன் கார்டு டீட்டெயிலு, அதுக்கப்புறம் உங்கள் மெடிக்கல் டீட்டெயிலு, கல்வி உதவித்தொகை நீங்கள் எதுவும் பெற மாதிரி இருந்தால், முதியோர் ஓய்வூதிய திட்டம் நீங்கள் எதுவும் பெற மாதிரி இருந்தால் அதுவும் அந்த டீட்டெயிலுக்குள்ளே வந்துடும். விவசாய உதவி அதுக்குள்ளே வந்துடும். மருத்துவ காப்பீடு இருக்குல்ல அது அதுக்குள்ளே வந்துடும். மகளிர் நல உதவிகள், அடுத்தது உணவு தானியங்கள், சுய வேலைவாய்ப்பு கடன்கள் அது மாதிரி வந்துடும். அதற்கு பிறகு தொழில் முனைவர் ஊக்கத்தொகை, டிஜிட்டல் கல்வி அறிவு அப்படின்னு ஒரு ஏகப்பட்ட திட்டங்கள் எல்லாமே எப்படி வந்துடும் அதுக்குள்ளே வந்துடும். நீங்கள் அந்த கார்டை கொண்டுட்டு நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, அந்த கார்டை கொண்ட கொடுத்தா அதில் இந்த காப்பீடு ரிஜிஸ்டர் ஆகிடும். இந்த நம்பரை வச்சு பார்த்துருவாங்க. அது மாதிரி இந்த கார்டு இருந்தால் போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த எல்லாமும் அதுக்குள்ளே அடங்கிடும். சொல்ல போனால் நீங்கள் ஒரு லோன் ஒன்று அப்ளை பண்ணுறீங்க, அதுக்குள்ளே வந்துடும். நீங்கள் எவ்வளோ லோன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற இந்த ப்ரிவிலேஜ் கார்டில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இதெல்லாம் ஏஐ உதவியோட நடந்து முடிஞ்சிடும். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு நலத்திட்டம், நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஒரு நலத்திட்டம் கொடுக்குறாங்களா, இப்போ சொல்கிற அந்த கல்வி உதவி தொகை கொடுக்குறாங்கல்ல, அது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது இந்த 200 கொடுமா, நான் 300 கொடுமா, நான் வாங்கி தரமா அப்படின்ட்டு நம்ம ஒரு தலையாரி விஓஓ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தெல்லாம் ஆட்டை போடுவாங்கல்ல, இது எதுவுமே அதில் வராது. நேரடியாக உங்கள் கார்டில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டாக அப்டேட் பண்ணுற மாதிரி தான். அதோட லிங்க் பண்ணியிருக்க இன்னொரு ஐட்டம் என்னன்னா, இன்னொரு அப்ளிகேஷன் என்னன்னா, வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு. அதுவும் பாருங்க ஏன் மேலே தொடங்குற ஆப்பை, வெற்றி தமிழ்நாடு ஆப்பு, மை வெற்றி ஆப்பு, அதுக்கு முன்னாடி வெற்றி தொழில் முனைவர் எல்லாம் ஏன் மேலே தொடங்குறாப்புல மனுஷன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையா, நான் என்ஓசி கொடுக்கவே இல்லை. சரி, அது மாதிரி மை வெற்றி ஆப் அந்த அப்ளிகேஷனில், அந்த அப்ளிகேஷன் எதை மாதிரி அப்ளிகேஷன்னா, அதே மாதிரி சவுதி அரேபியா நஃபாத் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்குன்னு மை வெற்றி தமிழ்நாடு ஆப். அந்த ஆப்புக்குள்ள என்னென்ன இருக்கும், இதே மாதிரி இந்த ப்ரிவிலேஜ் கார்டு இருக்குல்ல அதுவும் இதில் அப்டேட் ஆகிருக்கும். அதற்கு பிறகு மருத்துவ காப்பீடு, அதுக்கு பிறகு லைசன்ஸ், உங்கள் லைசன்ஸ் எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிறது வரைக்கும் அதில் வந்துடும். நீங்கள் எப்போ அப்டேட் ஆகணும் அப்புறம் அந்த டீட்டெயில் வந்துடும். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, எதற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, அதில் மருத்துவ காப்பீடு திட்டம் வருதா வரலையா அப்படிங்கிற ஒட்டுமொத்த எல்லா டீட்டெயிலும் அந்த மை வெற்றி அப்ளிகேஷன் வந்துடும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மொபைலில் வச்சுட்டு காசே செலவு பண்ணாமல், இப்போ நீங்கள் சாதி சான்றிதழ் வாங்கணும், சாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு நம்ம தலையாரி 200 கேட்பான். விஓட்ட போனால் அவனுக்கு 100 கொடுக்கணும். மேலே அப்படின்னு பார்த்தா அங்கே ஊராட்சி அலுவலர் அத்து புத்துன்னு வாங்குவாங்க. ஒரு சாதி சான்றிதழுக்கு 1000 செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் அது தேவையே கிடையாது. மொபைலை ஜெயிச்சு நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு சாதி சான்றிதழ் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கேட்கும். ரெக்வெஸ்ட் பண்ணிவிட்டு
நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், அது மறுபடியும் அப்டேட் ஆகி உங்கள் மொபைலுக்கே வந்துடும். இதே மாதிரி தான் இந்த மை வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்பு உங்களுக்கு எந்த வேலையும் வைக்காமல் லஞ்சத்தை ஒழிப்பதற்கான மிக அருமையான திட்டம். அதான் சொல்கிறாரு, லஞ்சத்தை ஒழிப்பேன் அப்படில்ல, அதெல்லாம் நான் டிஜிட்டல் முறையில் ஆக்கிட்டேன். நான் எதுக்குன்னா உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும்? டைரக்டாக அந்த அமௌண்ட் ஃபுல்லாக எங்கே போவோம்? நேரம் கவர்மெண்ட்டுக்கு போக போகுது. ஜஸ்ட் இந்த அரசு ஊழியர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க இடைத்தரகராக இருந்து காசு வாங்காமல் அவங்க வேலையை செஞ்சு கொடுப்பாங்களே, நீங்கள் நேரடியாக எந்த அதிகாரியும் சந்திக்க வேண்டிய தேவையே இருக்காது இந்த மை வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப், அந்த ஆப் மூலமா. அதற்கு பிறகு தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் அக்கௌண்ட் கவர்னன்ஸ், அது ஒரு திட்டம். அதாவது அது பட்ஜெட் திட்டம். அதாவது இந்த பட்ஜெட் திட்டத்தில் ஸ்டாலின் ஐயா இப்போ பட்ஜெட் ஒதுக்கிறாப்பால, எவ்வளோ ஒதுக்கிறாங்களோ, அது பல கோடி ரூபா ஒதுக்கிறாப்பால மனுஷன் வச்சுக்கிறான். யாருக்கா தெரியுமா இதுக்காக ஒதுக்கிறான்னு தெரியுமா? யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்னு வச்சுங்களேன். அது சொல்லிக்கிறாப்புல சிதம்பரம் ரகசிய மாதிரி இங்கே ஸ்டாலின் ரகசியமாக இந்த பட்ஜெட் ஒதுக்கியிருக்கிறாங்க. பல கோடி ரூபா மக்கள் சொத்தை, மக்கள் வரி பணத்தை ஒதுக்கிட்டு யாருக்கும் எதுவுமே தெரியாது. நம்ம இருக்கிற அப்படி இல்லை. யாரு? தங்கம் தென்னரசு, ஓல்டன் சவுத் கவர்மெண்ட், அவர் ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அது 2 நாளில் எல்லாம் மறந்து போயிடுவாங்க. ஆனால் விஜய் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த திட்டத்தின்படி மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். எதுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் செலவாயிருக்கு, பொதுநலத்துறைக்கு நாங்கள் இவ்வளவு ஒதுக்கிருக்கோங்க, இது எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறது மக்கள் விஷுவலாக எல்லாமே பார்க்கலாம். அதை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற முறையும் டெண்டர் விடுவாங்க. இல்லை இப்போ ரோடு போடுறது டெண்டர் விடணும். டெண்டர் இப்போ லாஸ்ட் 15,000 கோடி ஒதுக்கி வச்சிருந்தாங்க, இல்லை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, அது யாருக்கு டெண்டர் கொடுத்தாங்க தெரியுமா? யாருக்குமே தெரியாது. விஜய் என்ன சொல்றாருன்னா, யாருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் டெண்டர் போகுது அப்படிங்கிறது வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் நாங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துருவோம். மக்கள் பார்த்துக்கலாம், ஈஸியாக கேள்வி கேட்கலாம். நீ எவ்வளோதுக்கு ரோடு போட்டுக்கிற, உனக்கு இந்த அப்ளிகேஷனை நான் பார்த்துக்கிறேன், அந்த அப்ளிகேஷனில் இவ்வளோ அமௌண்ட் போட்டுக்கிறாங்க, நீ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரோடு போட்டேன்னு நீங்களே கேள்வி கேட்க கூட மக்கள்கிட்ட. அதாவது நீங்கள் இந்த கவர்மெண்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். அதாவது சிம்பிளாக பேசணும், தமிழ்நாடு பட்ஜெட்டில் எவ்வளவு செலவாகுதுன்னு எல்லா மக்களுக்கும் தெரியணும்யா, போங்க காசு தானையா அப்படிங்கிற மேட்டர். இது ஊழலை ஒழிப்பதற்கான இது இன்னொரு யுக்தி. அடுத்ததாக சிட்டிசன் அஸ் பார்ட்னர் இன் கவர்னன்ஸ், அதாவது இது என்னதுன்னா மை வெற்றி தமிழ்நாடு .com அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். இதுலையும் பதம் போட்டுக்கிறாப்பல, என்ன யாது? அதாவது இந்த திட்டத்தின்படி என்னன்னா, ஒவ்வொன்றா பார்ப்போம். மக்கள் இந்த கவர்மெண்ட்ல நீங்கள் ஒரு பங்குதாரர் அப்படின்றாரு. இங்க உள்ள எம்எல்ஏ அந்த அமைச்சர்கள் மட்டும் பங்குதாரர் கிடையாது, இங்க எல்லா மக்களும் பங்குதாரராக இருக்கணும் இந்த கவர்மெண்ட்ல அப்படிங்கிறாப்புல. அதற்கு பிறகு என்னன்னா, இதுல ஒரு அரசு ஒரு மேட்டரை எடுத்து விவாதிச்சுக்கிட்டு இருக்குன்னா உங்களுடைய கருத்தை நீங்க அதில் பதிவு செய்யலாம். அடுத்தது ஒரு 10,000 பேரை சேர்ந்து ஒரு மனு ஒன்று போட்டிங்கன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட்டுக்கு ஒரு 10,000 பேர் கையெழுத்து போட்டு ஒரு மனு ஒன்று போட்டிங்கன்னா அந்த மனுவுக்கு அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் அப்படின்றாப்புல. அதுபோக 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு நீங்கள் ஒரு மேட்டரை நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பி விட்டீங்கன்னா அதை விவாதம் பண்ணணும். நீங்கள் ஒன்று கிடையாது, இன்னும் கொஞ்ச நாளில் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துடும் இந்த யங் தாத்தா. நீங்கள் ஒன்று யங் தாத்தா அவர்களை நீங்கள் டெபுட்டி சிஎம் ஆக்கணும்னு நீங்கள் 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்ட நீங்கள் சிஎம் விஜய்க்கு நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னா சட்டமன்றத்திலேயே விவாதிக்கணும். சும்மா சொன்னேன் ஜாலிக்கு. அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுங்களேன், இப்போ இப்போ இலங்கை படுகொலை நடந்தது, ஐநாவில் இதுக்கு சட்டம் இயற்றணும் அப்பெல்லாம் பல பேர் கையெழுத்து போட்டாங்களே, அதே மாதிரி 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு இப்போ ஒன்று சொல்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ரேப் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் வன்புணர்வு நடக்குது. வன்புணர்வு செய்வதற்கு எல்லாருக்குமே யார் வன்புணர்வு செஞ்சாலும் சரி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கும். விவாதம் நடத்தி அதில் பெரும்பான்மை யார் வாக்களிக்கிறாங்களோ அது சட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வச்சு சொல்லிக்கிறாப்பல. அதற்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு தலைமையமாக மாறும், தமிழ்நாடு மாறும். அதாவது இந்தியாவுக்கே தலைமை ஏஐ தலைமை செயலமாக நான் சென்னையை மாற்றுவேன். ஒட்டுமொத்த இந்த தமிழகத்தையுமே ஏஐ தொழில்நுட்பத்தில் நான் கொண்டு வருவேன். அதாவது பல நாடுகளுடன் தொடர்பு கொண்டு, அதாவது இப்போ இன்னைக்கு ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம கமலஹாசன் இருக்கிறாப்புல, கமலஹாசன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கே போனாப்புல, அமெரிக்கா போனார். எதுக்காக? ஏஐ படிப்பதற்காக. படித்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? முட்டு குத்து நிற்கிறாப்பல. திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதுக்குலாம் ஏஐ படிப்பு அது யூஸ் ஆகாது கமலஹாசன், சரி விடுங்க. அதே மாதிரி ஏஐ படிக்கணும்னா நீங்கள் அமெரிக்கா போறீங்க. பல நாடுகள் இப்போ அந்த சைனா, கொரியாலாம் இந்த டீப் சீக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இந்தியாவுக்கு தமிழ்நாடு தான் தலைமை செயலமாக நான் மாற்றுவேன். 1.7 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலரை நான் இங்கே கொண்டு வருவேன், வர்த்தகத்துக்காக கொண்டு வருவேன். உலக நாடுகளிலிருந்து ஏஐ தொழில்நுட்பத்துக்காக நான் கொண்டு இந்த தமிழ்நாட்டை உயர்த்துவேன் அப்படின்னு. அதற்கு பிறகு மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம் இது எல்லாத்தையுமே நான் ஏஐ தலைநகராக மாற்றுவேன், தலைமை செயலமாக இந்த ஒரு 4
மாவட்டங்கள் இருக்குல்ல, இந்த மாவட்டங்கள்லாம் ஒன்று வந்து சவுத்தில் இருக்குது, ஒன்று நார்த்தில் இருக்குது, அப்படி எடுத்துக்கிறாப்பல, ஒவ்வொரு மண்டலமாக எடுத்துக்கிறாப்பல. எடுத்து இங்கெல்லாம் நான் தலைமை செயலாக மாற்றுறீங்க. எதுக்கு? ஏஐக்கு. இங்கெல்லாம் வச்சு நான் ஏஐ தலைமை செயலாம் வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவும் கவர் பண்ணுறாப்பல, தமிழ்நாட்டையும் கவர் பண்ணுறாப்பல. இப்போ டெல்டாவுக்கு இந்த ஏரியா திருச்சி சைடு ஃபுல்லாக டெல்டா கவர் ஆகிடும். அந்த பக்கம் போனீங்கன்னா கொங்கு பெல்ட்டுக்கு வந்து கோயம்புத்தூர், அந்த பக்கம் சேலம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இணைச்சி அந்த அமைச்சகத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே ஏஐ தமிழ்நாடா மாற்றம். எப்படி ஏஐ தமிழ்நாடா நான் மாற்றி கொடுப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. அதற்கு பிறகு தமிழ்நாடுல இந்த நிதி சுமைன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? தாலியா இருக்கு. நம்ம எவனா குட்டி சவரா தின்னுட்டு போனதுக்கு எல்லா இடைவெளிக்கு நம்ம தள்ள வச்சுன்னு நம்ம சுமந்துக்கிறோம். எவ்வளவு? 10.5 லட்சம் கோடி ரூபாய் நீங்க கடன் இருக்குது. நான் என்ன சொல்லிருக்கேன், 2011 அந்த அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் அமரும் போது வெறும் 1,50,000 கோடி ரூபாய் கடன் இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு. அந்த 10 வருஷத்துல ஆள் எகிரி விட்டாப்பலன்னு வச்சுக்கலாம். நம்ம எடப்பாடி ஐயா வந்தாப்பல, அவர் கொஞ்சம் ஆச்சு தின்னாப்பல போனாப்பல வந்தாப்பலன்னு வச்சுக்கலாம். அவர் போது 4.5 லட்சம் கோடியா இருந்துச்சு. இன்னைக்கு அது எங்க வந்துக்குதுன்னா 10 லட்சம் கோடி, 6 லட்சம் கோடி, பெரிய 7 லட்சம் கோடி எக்ஸஸ் ஆயிட்டு. அதாவது 70 ஆண்டுகளில் இல்லாத இந்த நிதி சுமை தற்பொழுது இந்த 5 ஆண்டு வந்துக்குது. ஸ்டாலின் ஐயா ஆட்சி நடத்துற லட்சணம் அப்படின்னு சொல்லிக்கிறாப்பல விஜய். அது இன்டெரக்டா சொல்லிக்கிறாங்களேன். இதை நான் என்ன செய்வேன், இந்த கடனை எல்லாம் தீர்த்து விட்டு இந்த நிதியை நான் பெருக்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கியா? அது நீங்க கண்டுக்கிறதே கிடையாதுயா. இவங்க தான் சொல்றாங்க கடன் வாங்கி திருடி திம்பாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. அங்கே எங்கேயாச்சும் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ண போறோம் அவ்வளோ செலவு பண்ணுறோம் கடன் வாங்கி அதை இவங்க அமைச்சர்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டு மக்கள் மத்தியில் தலையை போட்டுருவாங்க. இப்போ 10,60,000 கோடி இப்போ கடன் இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல, லட்சம் கோடி கடன் இருக்குல்ல, அதுக்கு வட்டி எவ்வளவு கட்டணும்? மாசம் 69,000 கோடி ரூபா கட்டணுமியா? மாசம் எவ்வளவு? மாசம் 69,000 வட்டி மட்டுமே கட்டணும். நம்ம ஊர்ல 1 லட்ச ரூபா லோக்கல்ல கடன் வாங்க 1 லட்ச ரூபாய்க்கு 3,000 கட்டணும்ல. குறைஞ்சபட்சம் 3 காசு வட்டினால இன்னைக்கு நம்ம வாங்கி வச்சிருக்கிறது 10 லட்சம் கோடிக்கு மேல. அப்ப மாசம் 68,000 கோடி ரூபாய் நீ வந்து என்ன கட்டணும்? வட்டி கட்டணும். மாசம் 68,000 கோடி நீ வட்டியை கட்டாம இருந்தா அந்த வட்டி அங்க எங்கேயா கட்ட போறோம்ல, அதை நீ நம்ம தமிழ்நாட்டுக்கு திருப்பி விட்டா எவ்வளவு பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத இன்டெரக்டா சாணியில முக்கிய ஆட்சி சொல்லிக்கிறாப்பல விஜய். இது புரியவங்களுக்கு புரியும். நான் வந்து அந்த இடத்துல மாத்தி தருவையா அப்படிங்கிறாரு. நம்ம மெயினா நம்ம பார்க்க வேண்டியதுன்னா விஜய் அவருடைய இந்த தேர்தல் அறிக்கைகளுக்காக நம்ம ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம யாரு ஸ்டாலின் ஐயா வந்து புலோபல பண்ணி குட்டிப்பட்ட மாதிரி 450 550 வாக்குறுதிகள் கொடுத்துட்டு சும்மா எல்லாம் பொய் வாக்குறுதிகளாக கொடுத்துட்டு போயிடாரு. அப்படிப்பட்ட வாக்குறுதிக்கு சும்மா பேப்பர் வச்சு எவன் படிக்கிறான்? 8,000 கூப்பனு 8,000 கூப்பனை தவிர வேற யாருக்கு என்ன தெரியும்? இந்த விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஏதோ 2,000 வந்துச்சா, 2,000 பெற்றுக்கொண்டு வெற்றி நடை போடும் தமிழ் பெண்களாம். கருவத்தை எங்கடா 2,000 வாங்கிட்டு எங்கடா வெற்றி நடை தமிழ் பெண்கள் வந்து வெற்றி நடை போகுது? ஊரு எங்கேயாச்சும் போய் ஒரு பருப்பு ஜாமான் வாங்கினாலும் 1,500 ரூபா வந்ததுயா. இப்ப 2,000 வாங்கிட்டு தமிழ் பெண்கள் வெற்றி நடை போட போதும். அதுக்கு நீங்க திமுக ஓட்டு போடுன்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த கடனை எப்படி அடைக்க போறோம், இந்த மக்களுடைய நலனை எப்படி மாற்ற போறோம், ஒவ்வொருத்தரும் அடித்தட்டு மக்கள்லாம் எப்படி மேலே கொண்டு வர போறோம்னு விஜய் அவர்களுக்கு ஒரு விஷன் இருக்கு. அந்த விஷன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு இறக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களே தூண்களே, நீங்க விஜய் அவர்கள் சைக்கிள் ஓட்டின மேட்டர்லாம் கொண்டு போச்சு ஸ்டேட்டஸ் போறதெல்லாம் மேட்டரே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. அது ஒரு நாள் மக்களுடைய ஈர்ப்பு இருந்துச்சு, மக்கள் மனசுல பதிஞ்சிட்டு நம்ம மக்கள் மனசுல பதிய வைக்க போகிறது இதே மாதிரியான திட்டங்கள் தான். உங்களுக்கு புரியல, இந்த இது சும்மா சொல்றாப்பல பிரிவிலேஜ் காடுங்கிறாப்பல, அதுங்கிறாப்பல, ஏங்கிறாப்பல, ஓய்ங்கிறாப்பல, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த விஷயம் சொல்லியிருக்கேன். நான் சொன்னது உங்களுக்கு புரியலைன்னா நல்லா யாரும் சொல்லியிருப்பாங்க. அதை போய் கேட்டுனாலும் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. இந்த வயசானவங்களுக்குலாம் இதெல்லாம் புரியாது. ப்ரிவிலேஜ் கார்டுனா நம்ம ஆதார் அட்டை மாதிரியே தான் இருக்கும். அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஆட் ஆகிருக்கும். உங்களுக்கு அதுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்துடும். ப்ரிவிலேஜ் கார்டு அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் தனியாக வந்துடும். இது இல்லாமல் அதில் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. இந்த தமிழ்நாடை டிஜிட்டல் தமிழ்நாடாக மாற்றணும் என்ற இந்த 2035க்குள்ள 1.7 ட்ரில்லியன் மணியோட அந்த தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமாக ஏஐ தமிழ்நாடாக மாற்றி தரணும் ஒரு மனுஷன் சொல்லிக்கிறாப்பன்னா மனுஷன் வரட்டும், செய்யட்டும், பார்ப்போம். அதற்கு பிறகு அதில் குறைபாடு இருந்தால் கேட்க போகிறோம். சரி, மக்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்து இல்லை விஜய் அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதிகள் உங்களுக்கு எதுவும் உங்களுடைய கருத்து இருந்தால் தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். வேற ஒரு வீடியோ சந்திக்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஏங்காத்தா.